வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து பயந்து இருந்தது போது நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக திருச்சி சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆர்ப்பாட்டம் வாசிக்கப்படும். அதை திருப்பி நாம் ஒவ்வொருவரும் குறிப்பிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை தாங்காது தமிழகமே தாங்காது. விரட்டி அடிப்போம். ஸ்டாலின் அரசை விரட்டி அடிப்போம். மக்கள் விரோத காட்டாட்சி வேண்டாம், இனியும் வேண்டாம். ஏறி போச்சு. கொள்ளை அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா விலையும் ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாம் ஆயில் பால் விலையும் ஏறி போச்சு. கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்ல. குப்பை வரி, குடிசை வரி, குடிநீருக்கும் கொள்ளை வரி. எப்பா ஸ்டாலின் அப்பா. தமிழ்நாட்டில பிறந்தது தப்பா. விடியா திமுக ஆட்சியில மின்சார கட்டணமா
அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நீடிக்க கூடாது. மீண்டும் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பார்த்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்கு. 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசை ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கே தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்றைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறையை கெட்டு போய்விட்டது. காவல்துறை ஈரல் புறையோடி வைவிட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கை முழுவதும் கெட்டுவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் மாணவிகள் பள்ளிக்கு போக முடியவில்லை, போனால் திரும்பி வருமா வராதா என்கின்ற ஒரு ஏக்க நினைவோடு இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறோம், இந்த அரசை நாம் தோற்கடித்து ஆக வேண்டும். நிச்சயமாக நீதி வெல்ல வேண்டும். மீண்டும் எப்படி அகில இந்திய அளவில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கிறாரோ, அமெரிக்காவாக இருந்தால் சரி, ஐரோப்பாவாக இருந்தால் சரி, எல்லா நாட்டு தலைவர்களும் நமது மோடி அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஈரானிலே குண்டு போடுகிறார்கள், அபுதாபியிலே குண்டு போடுகிறார்கள், உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் நட்பு நாடாக இருக்கிற துபாயிலே குண்டு போடுகிறார்கள், விமான நிலையத்திலே குண்டு போடுகிறார்கள். ஆனால் இந்தியா இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அவர்களை போல நல்லதொரு ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வர வேண்டும். கஞ்சா இல்லாத தமிழகம், தாய்மார்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகம், இன்றைக்கு அனைவரும் சமம் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி வாக்கு வங்கி அரசியல் பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கூண்டோடு அகற்றப்பட வேண்டும் என்பதை நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.